ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் வீட்டில் இந்த தோசைக்கல்லில் தோசை மாவு ஊற்றிட்டு அது எடுக்கும்போது சரியாகவே எடுக்க வராது, அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த தவாவில் சப்பாத்தி இல்லை ஆம்லேட் அப்படி ஏதாச்சும் போட்டுட்டு தோசை ஊற்றினோன்னா சுத்தமாக தோசை கிறிஸ்பியாகவே வராது. அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் சின்ன துண்டு புளியை இப்படி வச்சு கட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை கூட இப்படி தேய்ச்சி விடலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் செஞ்ச பிறகு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு தோசை மாவு ஊற்றுங்க. இந்த மாதிரி தோசை சுட்டு பாருங்கள், தோசை ஒட்டவே ஒட்டாது, அப்படியே ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.